குட் மார்னிங். என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கதான். என்ன பார்க்கவா? பார்க்கறது மட்டும் இல்ல, உங்களை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐம் சாரி மோகன், என் முட்டாள்தனத்தினால உங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்திட்டேன். என்ன நீங்க இதை போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு? இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் கற்பு உயிரோட மேலானது. உங்க கற்பை காப்பாத்துனதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Really? You're great. மோகன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க சொல்ற பதில்ல தான் என் மன நிம்மதியா இருக்கு. முந்தியெல்லாம் நான் விளையாட்டா பல தப்பு பண்ணிருக்கேன். அப்ப எல்லாம் எனக்கு ஏற்படாத ஒரு வருத்தம் இப்ப உங்களுக்கு பண்ணதை என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? மேடம், மனுஷனா பிறந்தவங்களுக்கு என்னதான் பிடிவாதம் முரட்டு குணம் இருந்தாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட அபிமானமா இருப்பாங்க. அப்படி ஒரு அபிமானம் இப்ப என் மேல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெரி கிளவர். ஓகே மிஸ்டர் மோகன், நீங்க சொல்ற மாதிரி பிடிவாதம் முரட்டு குணம் அதுக்கெல்லாம் மேல கொடூரமானவன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தியா? ராஜா மகள் ரோஜா மகள் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா. ராஜா மகள் ரோஜா மகள் பன்னீரையும் வெந்நீரையும் உன்னோடு நான் பார்க்கிறேன். பூவென்பதா பெண்ணென்பதா நெஞ்சோடு நான் கேட்கிறேன். உள்ளோடுதான் கள்ளோடுதான் ரோஜாக்களும் பூக்கலாம். அம்மாடி நான் அத்தோடுதான் உன் பேரையும் சேர்க்கலாம். கோபம் ஒரு கண்ணில் தாபம் ஒரு கண்ணில் வந்து வந்து செல்ல விந்தை என்ன சொல்ல வண்ணமலரே. ராஜா மகள் ரோஜா மகள் ஆடைகளும் ஜாடைகளும் கொண்டாடிடும் தாமரை வையகமும் வானகமும் கைவணங்கும் தேவதை. நீயும் ஒரு ஆணையிட பொங்கும் கடல் ஓயலா. மாலை முதல் காலை வரை சூரியனும் காயலா. தெய்வ மகள் என்று தேவன் படைத்தானோ
தங்கச்சிலை செய்து ஜீவன் கொடுத்தானோ மஞ்சள் நிலவே ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள் மோகன் ம் ஏன் பேசாம வரீங்க? ஊட்டி உங்களுக்கு பிடிக்கலையா? நோனோ அப்ப என்ன பிடிக்கலையா? சே குருடன் கூட அப்படி சொல்ல மாட்டான். அப்படியே உம்முன்னு வரீங்க. எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவங்கள பிரிஞ்சதில்லை. அவங்க இப்ப எப்படி இருப்பாங்களோன்னு கவலையா இருக்கு. அதுக்கு என்ன, ஒரு டெலிபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட பேசிட்டா போச்சு. டெலிபோன்லாம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை மேடம். இந்த பாருங்க, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு வசதியை பத்தி பேசக்கூடாது. உங்க அம்மா கிட்ட தானே பேசணும். ஓகே. ஏம்பா கனெக்ஷன் கொடுத்தாச்சா? ஆச்சி சார். ஹலோ. என்னங்க என்னங்க என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. கம்முனிருமா, ஏமா அலையற? கனெக்ட் பண்ணி தரேன். ஹலோ மேடம், வணக்கம், குட் மார்னிங். ஆமா, பக்கத்துல தான் இருக்காங்க. குடிக்கிட்டுங்களா? இது காது, இது வாய். மாத்தி வச்சுனா வார்த்தையெல்லாம் வாய் வழியா போந்துரும். வயிறு உபிச்சுனா கம்பெனி ஜவாப்தாரி இல்ல. ஹலோ அம்மா அம்மா, நான் மோகன் பேசுறேன். நீயாடா? நான் கண்ண திறக்கிறேன்டா, கலை தண்ணி ஊக்குறேன்டா, ஒன்ன நினைக்கையிலே உருகி தவிக்கிறேன்டா. ஏம்மா உசுரோட இருக்கிற பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒப்பார வைக்கிற? ஒருவேளை போனை கையில பிடிச்சு பொட்டுன்னு போயிட்டானா? சின்ன வயசாச்சே. நான் ஒரு பாசத்துல பாடினேன். பாச பாட்டா இது? சிச்சுவேஷன் பாட்டாக்குன்னு நினைச்சு சோர்ந்தே போயிட்டேன். போன்ல அப்படி எல்லாம் பாடக்கூடாதுமா. சரிப்பா சரி. எப்படிப்பா இருக்க? நீ எப்படிமா இருக்க? நல்லா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். கண்ணார தூங்குறியா? தூங்குறேன். நீ எப்ப புறப்பட்டு வர்ற? செவ்வாய்க்கிழமை வரேன். அடப்பாவி, செவ்வாபுதன் வடக்கு சூலம். வியாழக்கிழமையா பார்த்து புறப்பட்டு வா. சரிம்மா. வரும்போது பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சிட்டு வா. ஆகட்டுமா. அம்மாமா போனை வச்சிடாத, மேடம் பேசணுங்கிறாங்க. 1 minute. ஹலோ, இங்க உங்க பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்ல. நல்லதுங்க. அவர் எந்த கஷ்டமும் பட மாட்டாரு. ஆகட்டுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது குறைந்தா சொல்லுங்க. எனக்கு என்னமா குறை? வீட்டுல விளக்கேத்தி வைக்க பொண்ணு இல்லையேங்கிற குறைதான். விளக்கேத்தி வைக்கிறதுக்கு பொண்ணு தானே? அனுப்பி வைக்கிறேன். என்னம்மா தகச்சு போய் நின்னுட்டீங்க? குழந்தைங்க எல்லாம் குத்து விளக்கோட வருதுன்னா அம்மாவன்ட்ட கேட்டீங்களாமா விளக்கேத்த பொண்ணு வேணும்னு? 1000 பொண்ணு அனுப்பி வைன்னு ஆர்டர் போட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச். பாத்தீங்களா சுத்தி வரதா? முருகனா, பழனி முருகனா, பழமுதிர்ச்சோலை முருகனா, திருத்தணி முருகனா, திருச்செந்தூர் முருகனா, பர்டிகுலரா எந்த முருகன் வேணும்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடுறேன். உடனடியா வேணும்னா உள்ளூர் முருகன் இருக்கவே இருக்காரு. வடபழனி கோயிலுக்கு போன் பண்ணா வந்துருவாரு. எல்லாம் நம்ம ஆளுங்கதான். நல்ல கதை. மருமக வேணும்னு இளமரவு காய்மரவா சொன்னா? என்னது இளமறைவு காயா சொன்னீங்களா? இந்த இலை மறைவு காய் பழம் இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஃபேஸ் டு ஃபேஸ். கும்மிரிட்ல இருக்கீங்களேன்னு குழந்தைங்களை புடிச்சிட்டு வந்தா புடிச்சாதுதான் இதெல்லாம். குழந்தைங்களா, குத்து விளக்கெல்லாம் கூடத்துல வச்சுட்டு குடுத்து வச்சது அவ்வளவுதான்னு கும்மி அடிச்சுக்கிட்டா வாங்க. கொடுத்த காசாவது சரிக்கிட்டோம். கும்மி அடிங்கடி கும்மி அடிங்கடி குனிந்து கும்மி அடி அடி மாமனம் மச்சானம் மனம் போல வாழணும் மனசு வாட்டிட கும்மி அடி. நான் வரேன். நான் வரேன் மேடம். உங்களை பிரியறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான். பட் என்ன பண்றது? பந்தயத்துக்காக 15 நாள், உங்க பெரியத்துக்காக 15 நாள், ஆக மொத்தம் 30 நாள் உங்களோட இருந்துட்டேன். 30 நாள் தானே?
ஆயுசு முழுக்க நீங்க என்னோட இருந்தாலும் எனக்கு போர் அடிக்காது. லண்டன் போற ப்ரோக்ராம் இன்னைக்கு இல்லைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன். ஓகே. தேங்க்யூ. மிஸ்டர் மோகன், நீங்க மெட்ராஸ் போனதும் உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் கிடைக்கும். ஷாக் நியூஸா? இங்க சொன்னா த்ரில் இருக்காது, அங்க போனா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, பாய். ஓகே. ஒரு முக்கிய அறிவிப்பு. பெங்களூர் மெயில் பெட்டி எண் 5 சீட் நம்பர் 15 பிரயாணம் செய்து வந்த மிஸ்டர் மோகன் என்பவருக்கு பென்ஸ் கார் வந்து காத்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. கார் நம்பர் TMK 1717. ஐயா வாங்க ஐயா. வாங்க சார், வாங்க. என்ன இங்க கூட்டு வரீங்க? ப்ளீஸ் கம் இன். வாங்க சார், ப்ளீஸ் கம் இன். கம் இன் சார், ப்ளீஸ் கம் இன். டேக் யுவர் சீட். சார் இங்க இல்ல, அந்த சீட்ல உட்காருங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. சார் போன் பேசுங்க. ஹலோ, மோகன் ஹியர். எஸ், டேவிட் ஹியர். டேவிட். சார் பாஸ், நம்ம பாஸ் பேசுறாரு, பேசுங்க. பாஸ், மோகன் ஹியர். குட் மார்னிங். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு ஜெனரல் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. என்ன சார் போனை வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரு? நியாயமா அந்த சீட்ல உட்கார வேண்டியவன். அம்மா ரூபத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது, அனுபவிங்க சார். எவ்வளவு பெருந்தன்மையான மனசு. அனுபவிப்போம். உட்கார்ந்த உடனே போனு. ஹலோ, மோகன் ஹியர். ஹலோ, நான் டாலி பேசுறேன். மேடம், உங்களுக்கு அங்க ஒரு ஷாக் நியூஸ் காத்துட்டு இருக்கோன்னு சொன்னேனே, இந்நேரம் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Are you happy? என்ன பதிலே காணோம்? மேடம், பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை படிக்கட்டுல ஏற போறோம் இறங்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ராமர் கால்பட்ட அகலிகைக்கு மோட்சம் கிடைச்ச மாதிரி உங்க பார்வைப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நினைச்சு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு எனக்கு புரியல. பை த பை, நீங்க எப்ப மெட்ராஸ் வருவீங்க? கொஞ்ச நாள் ஆகும். எதுக்கு? உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லத்தான். இப்ப நான் உங்க நேர்ல தான் இருக்கேன். மேடம், அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. தேங்க்யூ. அம்மா, இந்த வெடிகுண்டு புரளிக்கு மத்தியில வெற்றிகரமா வெளியூரெல்லாம் போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அதே நம்பர், அதே வீடு, அதே தெரு, உள்ள ஆள் மட்டும்தான் மாறி இருக்கு. ஒருவேளை அம்மா வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டாங்களோ? ஏங்க ஏகாபுர வீடு இதானுங்களே? அட போயா, என் வீடே தெரியாம நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற போயா. தம்பி, அதே குரல், அதே அம்மா, உள்ள வேற அம்மா இருக்காங்களே. எல்லாம் விவரமா சொல்றேன், உள்ள வாடா. இல்லம்மா, நீ வீட்டை வாடகைக்கு விட்டுட்டியோன்னு நினைச்சேன். போனா அந்த அருவாமனை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. யாருமா புதுசா ஒரு பொண்ணு? வேலைக்காரியா? மொற பொண்ணா? ஆமாண்டா, சிலோன்ல எங்க அண்ணன் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் இறந்துட்டாரு, சொந்தத்தை தேடி வந்துருச்சு. ஆமா, பொண்ணை இப்படி பெத்து வச்சிருந்தா அவர் சாகாம என்ன பண்ணுவாரு? அத்தை, அவர்கிட்ட சொல்லி வைங்க,
நான் மத்தவங்க மாதிரி அப்பனை முழுகிட்டு வந்தவ இல்ல, பூமியை பார்த்து பிறந்தவ. அதனாலதான் எங்க அப்பா எனக்கு புவனேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காரு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல கார் வாங்கினாங்க, பங்களா வாங்கினாங்க, தோட்டம் வாங்கினாங்க, துறம் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. ராசாத்தி டேய், ரொம்ப ராசியான பொண்ணுடா. ஏது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கிடைச்ச ஜிஎம் உத்தியோகம் 3000 ரூபாய் சம்பளம் எல்லாமே இவ்வளவு தான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க போல இருக்க. உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்காம இதெல்லாம் எவ்வளவு நாள் கிடைச்சதா? இப்ப கிடைச்சதுன்னா நான் பூமியை பார்த்து பிறந்தவளாக்கோ. ஏன் நாங்க மட்டும் ஒரு கழிச்சா பிறந்தோம்? இவ்வளவு சும்மா இருக்கு சொல்லுங்கம்மா. நீ உள்ள போமா. டேய், சொந்த பந்தம்னா அப்படித்தாண்டா இருக்கும். அது சரி. அம்மா போனா புரியுது புரியுது. ஆஞ்சு ஒஞ்சு வந்திருக்காரு, அடுப்ப பத்த வச்சு வெந்நீர் போடுன்னு சொல்ல போறீங்க. போட்டு வச்சு நேரம் ஆகுது, போய் குளிச்சிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. கொட்டிக்கிறதுக்கு ஏன போடுறேன். என் தட்டை என்ன வித்துட்டீங்களா? ஹை, மாமன் கூட சிரிப்பா பேசுது. என்னம்மா சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். இதெல்லாம் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த ஆத்தா மனசுல ஒரு சின்ன குறை. என்னம்மா என்ன உச்சு உச்சுன்னு? இல்ல மாமா, இந்த வீடெல்லாம் எப்படி கட்டினாங்க? கொத்தனார வச்சுதான். எங்க அம்மா ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற நடுவுல வந்து என்ன மாமா இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு? வயசானவங்களுக்கு என்ன குறை இருக்கும்? ஆட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கும்போது ஆடுறதுக்கு ஒரு ஊஞ்சல் இல்லையேனுதான். இல்லையாத்த? அது இல்லையா? அம்மா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம என்னால 50 வருஷம் இருந்துட முடியும். ஆனா உன் மனசுல ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னன்னு சொல்லுமா? பெத்தவளுக்கு வேற என்னடா குறை இருக்க முடியும்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பிள்ளை எடுத்து கொஞ்சணும். இந்த பள்ளி நீ கொஞ்ச நேரம் சுமாரு. இத பாருமா, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். யமகண்டமா இருந்தாலும் சரி, இழுத்து வச்சு தாலியை கட்டுறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. என்னடா கேட்ட? பொண்ணு யாருன்னு கேட்டேன். எப்படிடா நீ கேட்கலாம்? குத்து விளக்காட்ட எங்க அண்ணன் பொண்ணு நிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுட்டியே. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் எப்பவோ தீர்மானம் பண்ணேன். ஓட்டு வீட்டுல உட்கார்ந்து ஒட்டு மொத்தமா பேசி வச்சுக்கிட்டு பங்களால வந்து பதவிசா நடிக்கிறீங்களா? நான் வர்றேன். எங்கடா போற? கல்யாண பேச்சு எடுத்துட்டீங்கல்ல, மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். சந்தோஷம் தானே? போங்க மாமா. எங்க போறது? மாட்டியாச்சே. ஏ மாமா, என்ன பிடிக்கலையா? இப்ப நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுக்க, என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன் மாமா? என் விதியை நினைச்சு வெறும் தரையில படுக்க வேண்டியதுதான். வெறும் தரையில வேணா, இத வச்சு படுத்துக்க. இல்ல, இன்னைக்கு இப்படி வெறுக்கிறவரு அன்னைக்கு அத்தை கேக்குறப்ப முடியாதுன்னு சொல்லிருக்கணும். உங்க ஆசைதான் ஏன் ஆசை, உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு உருக்கமா சொன்னீங்களே. நீ வேற, அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்ன. அப்போ என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்ல. இத பாருங்க, நான் படுக்க போறேன். படு. நல்லா யோசனை பண்ணிக்கங்க, நான் தூங்க போறேன். தூங்கு. பாதி ராத்திரில எழுப்புனா நான் எந்திரிக்கவே மாட்டேன். எழுப்பவே மாட்டேன். தூங்கு முஞ்சின்னு தெரியும். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்களுக்கு ஏதாவது சின்ன வீடு இருக்கா? பெரிய வீடே இருக்கு. முதல்ல ஒரு ஷாக் கொடுத்து அப்புறமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் தான் நடிச்சேன். பயந்துட்டியா? பின்ன எவ்வளோ ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு என் சொந்த மாமா மகளே
எனக்கு மனைவியாவும் எங்க அம்மாவுக்கு மருமகளாவும் வரதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராத்திரில இந்த மாதிரி பள்ளி வேலைலாம் பண்ணாத. யாராவது வெளியில நீ எனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தப்பா நினைக்க போறாங்க. போங்க. அழகே அழகே என்னோடு வா, அழகே அழகே என்னோடு வா, காதல் மோகம் பார்வையாலே தீராது, அட இதுதான் முதல் முறை, இனிமேல் வளர்ப்பிற இளமை தாங்காது, அழகே அழகே என்னோடு வா. இன்று மீண்டும் முனை வந்து தீண்டும் விரலது உயிரின் வரை உரசும், இன்று மீண்டும் முனை வந்து தீண்டும் விரலது உயிரின் வரை உரசும், நாமே நிலமாக இன்ப காதல் பயிராக, கண்கள் துடித்திருக்கும் என் கண்ணா இரவினில் ஏழை இருதயம் மேளம் அடித்திருக்கும், இங்கு நாளை மறுமுறை நீயும் வரும் வரை கண்கள் துடித்திருக்கும் என் கண்ணா இரவினில் ஏழை இருதயம் மேளம் அடித்திருக்கும், ரதியே காதல் என்றும் மர்மம்தான், நாணம் பெண்ணின் தர்மம்தான், தலை சாயும் இந்த நேரம் மௌனம்தான், அழகே அழகே என்னோடு வா, அழகே அழகே என்னோடு வா, காதல் மோகம் பார்வையாலே தீராது, அட இதுதான் முதல் முறை, இனிமேல் வளர்ப்பிற இளமை தாங்காது, அழகே அழகே என்னோடு வா. போனா என்ன மாமா இந்த பக்கம்? என்ன புதுசா ஜன்னல் பக்கம்? சத்தம் போடாத. என்ன புதுசா ஜன்னல் பக்கம்? ஒரு பாசம்தான். மாங்காயா? இல்ல, புண்ணாக்கும் புளியும் கொட்டையும். அத்தை அவங்கள எதுக்காக கூப்பிடுறேன்? இல்ல புள்ளத்தாச்சிங்க புண்ணாக்கு புளியங்கொட்டை திங்கலாமான்னு கேட்கறதுக்கு தான் அத்தைய கூப்பிட்டேன். கதையை கெடுத்துறாதமா தாயே, இது அவங்க கண்ணிலே தெரியக்கூடாது. ஏ ஆமா, காரணம் வேற சொல்றேன் மூதேவி. மங்கையர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது, கணவன்மார்களுக்கு கிளர்ச்சி ஊட்டுவது. டாண்டாடாய். நீ போய் பாத்ரூம்ல இரு, நான் வந்துடுறேன்.
பாத்ரூம்லயே போய் பிரிச்சு பார்க்கலாம். பாடாப்பா. என்னம்மா அது புதுசா கோலம்லாம் போட்டுட்டு இருக்க? விடிஞ்சா கிருஷ்ண ஜெயந்தி இல்லையாப்பா? ஆமா. கிருஷ்ணனுடைய பாதங்களை வரைஞ்சா கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வருவார்னு ஒரு ஐதீகம். நீ வேணா பாரு, புவனா வயித்துல எனக்கு பேர பிள்ளையா கிருஷ்ணன் தான் பிறக்க போறான். அம்மா, உன் ஆசைதான் என் ஆசை, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஐயோ, எது? என்னடா? ஒண்ணு இல்ல, நிஜமான பலியா தான் இருக்கும். இந்தாங்கம்மா. என்னடா இது? எல்லாம் நீங்க ஆசைப்பட்டதுதான். இங்க வாங்க, மொட்டை மாடிக்கு போய் பிரிச்சு பாருங்க. டேய், என்னடா இதெல்லாம்? என்னடா? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பாசத்துல பார்சல் கை மாறிடுச்சு. கை மாறிடுச்சா? கடையில வாங்கும்போது மாறிடுச்சு. கொடுங்கம்மா, கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா இது? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போற? ஒரு பதட்டத்துல கால் மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சுடா. என்னது? நீ ரொம்ப மாறிட்ட. அது சரி, கூடத்துல உட்கார்ந்து திங்கிறத எதுக்கு குளிக்கிற இடத்துக்கு கொண்டு போக சொன்னாரு? விதிதான். ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கியா? வரேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கொட்டிக்க. என்ன மாமா, வாங்கியும் கொடுத்து வருத்தமும் படுறீங்க? என்ன பண்றது, அம்மாவுக்கு தெரியாம உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டீங்களா? உனக்கு இந்த கவுனும் பொட்டலத்தை அம்மாவுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன், கை மாறிடுச்சே. ஐயோ, அத்தைக்கு கவுன் கொடுத்துட்டீங்களா? என்னது பாத்ரூம்ல பேச்ச சத்தம் கேக்குது? ஒண்ணுல ஆம்பளை குரல் வேற கேக்குது. உங்க பிள்ளையோட பேசிட்டு இருந்தேன். புள்ளையோடயா? அவன் கடைக்கு போறதா சொன்னானே. அது வந்து உங்க பேர புள்ளையோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன். என்னடி, உனக்கு ஜன்னி கிண்ணி வந்துருச்சா? வாமா வெளியே. உன்னையும் தாண்டா, வா வா போலாம். ஒண்ணு இல்லம்மா, குளிச்சுட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு முதுகு தேய்ச்சி விட சொன்னா மாட்டேங்கிறா. இத பாருடா, புள்ளதாச்சு பிள்ளைய அப்படி இப்படி அலக்கழிச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ வாமா. அது என்ன கையில? அது கவனத்தை உன்னை போட்டுக்க சொல்றானா? வேணும்னா நைட்ல போட்டுக்கோ. வாமா. ஒரு வழியா வாங்கினது வீண் போகல. ஹலோ, நான் டாலி பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சிட் டவுன். நான் எந்திரிச்சது போன்ல. உங்களுக்கு எப்படி? குஷன் சத்தம், அங்கிருந்து டேபிளோட சத்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் இல்லையா? என்னையும் அறியாமலே ஒரு மரியாதை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மரியாதை இல்ல, உங்க மனசு. புரியும்னு நினைக்கிறேன். புரியாம என்னங்க, நீங்க எப்பவுமே என் மனசுல இருக்கீங்க. நிஜமா? ஆமா மேடம், நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க இருக்கிற உங்க போட்டோவுக்கு ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் கூட உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு மாட்டி வைக்கலான்னு பாக்குறேன். மேடம், ஜஸ்ட் ஜோக். இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே டு யூ மேடம். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஷோ, வாழ்த்து வெறும் வார்த்தையில மட்டும்தானா? வேற என்ன செய்ய முடியும் மேடம்? நீங்க எங்கேயோ இருந்து பேசுறீங்க. அங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்ணிருப்பேன். நிஜமாவா? நான் கீழே லாபில இருந்தா பேசுறேன். லாபிலியா? உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்.
என்னால நம்ப முடியலையே. எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்? என் கூட வரீங்க? வித் ப்ளஷர். மேடம், ஏதோ ஷாக் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம், ஆஃப்டர் ஆல் நான் உங்க சர்வன்ட். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் உங்களை என் ஹஸ்பண்டா ப்ரொமோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், எப்படி நம்ம ஷாக் நியூஸ்? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் என் பிரதர் கிட்ட சொல்லல. சொன்னா உங்களை மாதிரி ஒன்னும் ஷாக் ஆக மாட்டாரு. ஏன்னா என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். அதுவும் நீங்க தான் என் உட்பின்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உங்க மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். உங்க சின்சியாரிட்டி, அபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன பேச்சே காணோம்? மோகன், மோகன் உங்களை தான். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் விளையாட்டா தான் இருந்தேன். பட் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ டூ மச். ஏன்னா நான் உங்களை பண்ணின இன்சல்ட், நீங்க என்ன பண்ண புகழ்ச்சி, இதெல்லாம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு. உங்க மேல ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. இது வரைக்கும் என் மனசை இப்படி ஆளுமை எதுவுமே பாதிச்சதில்ல. மேடம், உங்க மனசுல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம ஏற்படுறதுதான் காதல், எதிர்பார்த்து நடக்கிறது கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் டவுரி. நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு தான் எதிர்பார்க்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரசவத்துக்காக இன்னைக்கு தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்புனேன். நீங்களும் உங்க பிரதரும் ஏதோ ஃபாரின் டூர் போயிருக்கிறதா உங்க பிஏ சொன்னாரு. மேடம், நீங்க இப்படி பேசாம வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் மோகன், மேடம், இனிமே எந்த பொண்ணாவது உங்ககிட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி இப்படி புகழ்ந்து பாடாதீங்க. ஏன்னா பொம்பளை மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்கம். அவ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சாவு ஒண்ணு தவிர வேற எந்த சக்தியால சரி கட்ட முடியாது. நீங்க எப்படி? நான் சாகணுங்கிறீங்களா வாழணுங்கிறீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க என் ஹஸ்பண்டா வரணும். மேடம், அதுக்கு நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன். that's impossible. Let us try. செக் புக் அமௌண்ட் ஃபில் அப் பண்ணாம சைன் பண்ணிருக்கேன். ஒரு லீஃப் மட்டும் இல்ல, எல்லா லீஃப்லயும் சைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க. You want 1 crore? Take it. No objections. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க? நான் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான கேட்டேன். எஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அம்மா, நீங்க பெரியவங்க. எஸ். நாங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு தான். நோ 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 நோ, எனக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எனக்கு வேணுங்கிறது உங்க பையன். தட் இஸ் ஹிம். ஓகேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றீங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. அவ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் குறுக்க நிக்கல.